பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் சோர்வுகள், தோல்விகள் அதை எல்லாவற்றையும் காட்டிலும் இன்னொரு காரியம் நம்மை தோல்விக்கு நேராகவே கொண்டு போய் விடுகிறது. அது நாம் செய்த பழைய பாவங்கள், நாம் செய்த பழைய தவறுகள், நாம் செய்த பழைய அக்கிரமங்கள் நம்மை ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களை உறுத்தி கொண்டிருக்கலாம். உங்கள் மனசாட்சியை அது துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் அந்த பாவங்கள், அந்த பண்ணின தவறுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி, அதுக்கு ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னால் போதும். அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவை எல்லாவற்றையும் மறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். உலக மக்கள் ஒருவேளை நீங்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கலாம். அதை புறந்தள்ளுங்கள், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்களை படைத்த இறைவன் உங்கள் தவறுகளை பார்க்கிறவர் அல்ல. மீகா என்கிற ஒரு புத்தகத்தில், வேதத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எங்கே போடுவாராம்? சாதாரண ஏரியிலையோ குளத்திலோ இல்லை, கடல் என்று கூட அந்த இடத்துல எழுதப்படவில்லை. சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். ஒருபோதும் உங்கள் பழைய பாவங்களை, பழைய அக்கிரமங்களை நினைக்கிறதே இல்லை. சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ.